ஹரஹர மகாதேவா. திருப்பூர் பிச்சம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் விநாயகர் திருக்கோயில்கள் மற்றும் பரிவார மூர்த்திகள் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா அழைப்பிதழ். மக்களை துன்புறுத்திய புலிய சுட்டு கொன்று உயிர் துறந்த வீரனுக்கு தமிழர் பண்பாட்டின்படி இந்நடுகள் வைத்து தங்களின் காவல் தெய்வமாக இந்த திருக்கோயிலில் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சிலை இன்னமும் இருக்குது. புலி சுட்டுப்பட்டான் கல் வேலைப்பாடுகளை பார்க்கும்போது விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயக்கர் காலமாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் கூறுதுங்க. புலியை சுட்ட ஓவியக்கல் பாருங்க. அந்த காலத்தில் இந்த பகுதி வனப்பகுதியாக இருந்திருக்கு. கோட்டையும் இங்கே இருந்திருக்கு. மைசூரை கடந்து இந்த பகுதி வழியே செல்லும்போது இப்பகுதியின் கோட்டை அமைத்து சென்றுள்ளதாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. அதன் பெயராகத்தான் இந்த கோயில் தேவதைக்கு கோட்டை மாரியம்மன் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. பல ஆண்டுகள் கழித்து இப்பகுதியில் வாழ்ந்த ராமசாமி ராமாத்தாள் என்பவர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. அன்னை மாரியானவள் இப்பகுதியில் உள்ள சுமார் 35 சமூகத்தினருக்கு குலதெய்வமாக விளங்கி வருகிறாள். இங்கு வழிபாடு செய்யும் 35 சமூகத்தினரும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் அப்படின்னா அம்மன்கிட்ட பூ போட்டு உத்தரவு கேட்டுட்டு தான் தொடங்குவாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோயிலோட திருக்குட நன்னிராட்டு பெருவிழா விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 7ஆம் நாள் 19/2/26 வியாழக்கிழமை காலை 9 மணியிலிருந்து ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்தோட தொடங்குறாங்க. முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/26 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை அருள்மிகு விநாயகர் பரிவார சகித அருள்மிகு மகா மாரியம்மன் விமான சமகால மகா கும்பாபிஷேகம் மகா தீபாராதனை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. கேட்ட வரம் கொடுக்கும் கோட்டை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22/2 அன்று அனைவரும் வந்து கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறோம். நன்றி.